ஃபாரஸ்ட் ஏரியா தான் இது. மார்னிங் என்ன டைமில் கிளம்புறோன்னு பார்த்தீங்கன்னா 6 o'clock சிங்காரா ஃபாரஸ்ட்குள்ளே தான் போயிட்டுருக்கோம். ஏதாச்சும் அனிமல் கிடைக்குமான்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம வண்டி தான் போகுது நினைக்கிறேன். ஏதோ ஸ்பாட் பண்ணுறாங்களா தலைவா? என்ன தெரிகிறது? ஏதாச்சும் கண்டுபிடிச்சிங்களா? அட்லீஸ்ட் ஒரு 4-5 யானையாச்சும் பார்த்துட்டு முடிஞ்சால் சிறுத்தை பார்ப்போம். நேற்று வந்து ஆக்சுவலி நாங்கள் மசினகுடி வழியாக வந்தோம், முதுமலையிலேருந்து வந்தோமா. வரும்போது ரோட்டுக்கு பக்கத்துலேயே யானை குடும்பமே நிற்கிது. குட்டி யானை, பெரிய யானை, ஒரு மிட் சைஸ் யானை அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக எங்களுக்கு அள்ளு விட்டுருச்சு. நாங்கள் ஆக்சுவலி எதுக்கு மானுக்காக நிறுத்தணும், ஒரு கூட்டமாக மானு கிராஸ் பண்ண போகுது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா தான் தெரியுது ஒரு யானை கூட்டமே நிற்கிது. இப்படி தான் போகணும், அப்போ தான் எங்கேயாச்சும் ஏதாச்சும் மாட்டோம். எதுவுமே வர மாட்டேங்குது. டாக் தான் பார்த்தேன். இங்க லெஃப்ட் சைடு பாக்ஸ் மாதிரியே குட்டியா ரிச்சோட தான் இருக்கும். ரைட் சைடுல நிறைய மான் இருக்கு. மான் இருக்கா? மான் நிறைய யானைலாம் இல்லையா? இந்த வண்டி தான் யானை. தேங்க்யூ. காட்டு நாய். எங்க இதெல்லாம் இங்க வேலை செய்யறாங்களா? இல்ல நான் வந்து உட்காந்துருக்கேன். அனுமதி பெற்று உள்ளே வரவும். என்ன அனுமதி வாங்கணும்னு தெரியலையே. சரி ஓகே, நம்ம ஊர் தானே போகலாம் போ. அதுக்கப்புறம் திருப்பி விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம் அதாவது பாரு ரவுண்டான மாதிரி போட்டு வச்சுட்டாங்க பாரு. இதோ அந்த இடத்துல. ஆமாம், அவங்களோட குவார்டர்ஸ் அந்த மாதிரி இது இருக்கும். இல்லை ட்ரைபிள்ஸோட ஸ்கூலு, இது கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டதான் இது ஒன்று. நம்ம இவ்வளோ தூரம் தான் வந்தோம். அந்த இடத்துல வந்து இதுக்கு மேலே உள்ளே விட மாட்டேங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படியே திரும்பலான்னு சொல்லி வண்டியை திரும்பிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக திரும்பல, அவங்க திரும்பி போக சொன்னதுனால திரும்பிட்டு இருக்கோம். இப்போ டைம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 7:40 ஆகுது. நாங்கள் ஆக்சுவலாக என்ன பண்ணோம்னா மார்னிங் ஒரு 6 o'clock அந்த டைமே கிளம்பிட்டோம். 5 o'clock கிளம்பலான்னு பார்த்தோம், எந்திரிக்க முடியல. ஸோ 6 o'clock கிளம்பணும். இப்போ எங்கே கிளம்பணும், என்ன பண்ணோன்னா இந்த இடத்த பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சுற்றி ஃபாரஸ்ட் தான். இது என்ன ஃபாரஸ்ட்னா முதுமலையில் இருக்க சிங்காரா ஃபாரஸ்ட். அந்த ஃபாரஸ்ட் ரூட்டில் தான் இப்போ போயிட்டுருந்தோம். இங்கேருந்து டில் ஒரு 2-3 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். அங்கே போயிட்டு அங்கேருந்து ரிட்டனாக திரும்பிட்டோம். என்ன விஷயம்னா அவங்க அதுக்கு மேலே அலோவ் பண்ணல. அவ்வளோதான், அதுக்கு மேலே திரும்பிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ரைட்டு, நான் அங்கேருந்து வண்டியை திருப்பிட்டு வந்துட்டோம். ஸோ அவங்கெல்லாம் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அந்த சைடு இருந்துட்டு வீடியோ ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. நான் சும்மா அப்படியே இந்த சைடு நடந்து வந்துட்டு இருக்கிறேன் ஜாலியாக, அப்படியே தனியாக. யாருமே இல்லை இங்கே, சுத்தமாக யாருமே இல்லை, தனியாக இருக்கிறேன். இது எப்படின்னா அனிமல்ஸ் ஏதாச்சும் வரும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ வருமானு சொல்லி வெயிட் பண்ணி அதுக்காகவே எந்திரிச்சு வந்தோம். வந்தால் அதை நம்ம ஜூவில் பார்க்குறதோட நேச்சுரலாக பார்க்கும்போது இன்னும் நல்லா த்ரில்லிங்காக இருக்குது. பார்க்கலாம், ஏதாச்சும் கிடைச்சிச்சுன்னா பார்ப்போம். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருந்த இடத்துக்கே வந்துட்டேன். மோஸ்ட்லி இந்த மாதிரி யாரும் இறங்கி ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்காதுங்க, இது ஜஸ்ட்டு தெரியாமல் எடுத்து. அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா நேராக எல்லாருமே வெளில வந்துட்டோம். வெளில வந்துட்டு இளநீ சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அண்ட் தென் செகண்ட் லொக்கேஷன் போயிட்டுருக்கோம். இப்போ என்ன இடம்னா மாயனூர் நோக்கி போயிட்டுருக்கோம். அங்கே ஒரு டேம் இருக்குது, ஸோ அதை தான் பார்க்க போகிறோம். நான் என்ன பண்ணிட்டேன்னா அந்த வண்டியிலேருந்து இந்த வண்டிக்கு ஜம்ப் ஆகிட்டேங்க. ஏன்னா ரெண்டுமே நம்மளோட கேங் வண்டி தானே, நம்ம குரூப் வண்டினால மாற்றி அப்படியே ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு மேலே நம்ம ப்ரோ அந்த டேம் பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். என்ன பண்ணுறோம் இப்போ வந்துட்டு நம்ம மாயனார் போகிறோம். அங்கே வந்துட்டு ஒரு இது இருக்குது, ஒரு டேம் ஒன்று இருக்குது. ஓகே, அது இல்லாமல் அங்கே கொஞ்சம் வில்லேஜ் பீப்புள்ஸும் இருக்காங்க. ஸோ அவங்க போயிட்டு கொஞ்ச நேரம் டைம். இப்போ நம்ம எந்த லொக்கேஷனில் இருக்கோம்? இப்போ வந்துட்டு நம்ம மஸ்னகுடி ஜங்ஷன்லேருந்து மாயார் போயிட்டுருக்கோம். இது ஆக்சுவலாக இந்த லொக்கேஷன் பேர் யானைக்காடுன்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்லி வந்துட்டு இங்கே யானைங்க ஜாஸ்தியாக இருக்கும். அங்கே ஒரு லேக் ஒன்று இருக்குது. ஸோ அந்த லேக் பார்க்கும்போது அங்கே தண்ணி குடிக்க வரும் மோஸ்ட்லி. ஸோ அதனால இந்த ஏரியா பேர் வந்துட்டு யானைக்காடுன்னு சொல்லுவாங்க. டேம் நல்லா இருக்கும். குளிக்கலாமாங்க? அலோடா? இல்லை, இங்கே குளிக்கலாம் விட மாட்டாங்க. ஜஸ்ட் எப்படி சொல்றதுன்னா அது ஃபுல்லாக அந்த சீரும் சகதி அந்த மண்ணு சொல்லுவாங்கல்ல, செம்மண் மாதிரி. செம்மண் மாதிரி இருக்கும். ஸோ அதனால அங்கே குளிக்க அலோவ் பண்ண மாட்டாங்க. அது இல்லாமல் இங்கே அனிமல்ஸ் நிறையாவே இருக்குதுன்றனால பகல் டைம்லேயே சுற்றும் இந்த இடத்துல. அந்த நம்ம ஃபைனலி என்ன பண்ணோம்னா டேம் பக்கத்தில் வந்துட்டோங்க. ஃபைனலி இதுதான் டேம். ஃபஸ்ட்டெல்லாம் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க, இந்த டேமுக்கு நடுவில் ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்குல்ல, அந்த இடத்துலலாம் அலோவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் இப்போ ரீசெண்டாக யாருமே அலோவ் பண்ணுறதில்ல. அப்புறம் அந்த டேம் கிட்ட கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அங்கேயும் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அண்ட் தென் அந்த இடத்துலேருந்து ஃபைனலி நம்ம கிளம்பிட்டோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா கல்லட்டி ரோட்டில் தான் இருக்கும். இது ஆக்சுவலாக வந்து கல்லட்டி ரோடு இருக்கிறதுலே டேஞ்சரான ஹில் ஸ்டேஷன் சொல்லிட்டு இருப்பாங்கள்ல, அந்த ரோடு தான்.
அந்த ரோட்டில் நீல்கிரிஸ் டீ ஷாப்னு சொல்லி ஒரு டீ ஷாப் இருக்குது. ஸோ அந்த டீ ஷாப்பில் தான் நம்ம வண்டி நிறுத்திட்டு டீ குடிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு மறுபடியும் இந்த இடத்துலேருந்து கிளம்ப போகிறோம். கல்லட்டி ரோட்டில் தான் இருக்கும். நம்ம ட்ரிப்போட இருக்கிறதுலே கடைசி டே இன்றைக்கி தான். அவ்வளோதான். இந்த டேக்கு அப்புறம் ட்ரிப்பு நம்மளோட கம்ப்ளீட் ஆக போகுது. இந்த ரோடை பற்றி ஆல்ரெடி எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். யூடியூப்லேயும் நிறையா பேர் போட்டிருக்காங்க. என்னென்னா இது வந்து காவாங்கிற ரோடு, டேஞ்சரான ரோடு அப்படி இப்படின்னு. ஏன்னா இறங்கும்போது அந்த மாதிரி டேஞ்சரு. இந்த ரோட்டில் ஏறும்போது எல்லா வண்டியும் ஏற விடுவாங்க. இறங்குறப்போ மட்டும் TN43 லைசன்ஸ் இருக்கணும், TN43 வண்டி இருக்கணும். அப்படின்னா மட்டும்தான் இறங்க விடுவாங்க. அப்படி இல்லை TN43 இல்லை நம்ம வேறு வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோன்னா இங்கே இருக்க லோக்கல் டிரைவர்ஸை ஹையர் பண்ணி கூட நம்ம ட்ரைவ் பண்ணிக்கலாம். அவங்களே TN43 லைசன்ஸ் இருக்கவங்க ட்ரைவ் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கும் இங்கே ஃபெசிலிட்டி பண்ணி கொடுப்பாங்க. ஓகே, நாம் இங்கே டீ குடிக்கிறதுக்காக நிறுத்திருக்கோம். நம்ம வண்டி அங்கே நிற்கிது. டீ குடிச்சிட்டு இந்த இடத்துலேருந்து கிளம்பிடுவோம். ஓகே கைஸ், இப்போ நம்ம கல்லட்டி ரோட்லேருந்து வண்டி எடுத்தாச்சு. இப்போ நேராக நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா குன்னூர் தான் போயிட்டுருக்கோம். குன்னூரில் நம்ம பிரதர் வீட்டில் வந்து பைக்கெலாம் நிறுத்தியிருக்கோம். ஸோ அங்கே போய்ட்டு பைக் எடுத்துகிட்டு அங்கேருந்து நம்ம நேராக நாமக்கல் ட்ராவல் ஆயிடுவோங்க. ஆக்சுவலாக அவ்வளோதான். ஒரு 3 days பிளான் பண்ணியிருந்தோம். அது 4 டேவாக எக்ஸ்டெண்ட் ஆகிடுச்சு. அண்ட் தென் இதுதான் ஃபைனல் டே. இந்த டேக்கு அப்புறமேட்டு ரெகுலர் லைஃப் மாறிடுவோம். கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. ட்ரிப்பை பற்றி சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல்லாக எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. புதுசாக ஒரு நிறைய பேர்த்து கூட பழகினேன். நிறைய பாண்டிங் கிடச்சிச்சின்னு வச்சுக்கோங்களேன். புதுசாக பேர்த்துக்கு சோலோ ரைடு பண்ணால் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும், சில பேர்த்துக்கு குரூப் ரைட் பண்ணால் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். எனக்கு ரைட் பண்ணாலே எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்கும். இதில் வேறு குரூப் ரைடாக சொல்லவா வேணும். அப்படியே ஃபுல்லாக ஒரு பாண்டிங் இருந்துச்சுங்க. ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்திங்கன்னா புதுசாக நிறையா பேர்த்த பார்த்தோம், நிறைய பேர்த்து கூட பேசணும். அண்ட் தென் இதுதான் குன்னூரோட நைட் வியூ. அழகாக இருக்குல்ல. அவ்வளோதான். இந்த பாய்வா குன்னூர்னு சொல்லி குன்னூருக்கு ஒரு டாட்டா போட்டு நேராக நாமக்கலுக்கு நம்ம பிரதர் வீட்டில் போயிட்டு வண்டி எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டேங்க. நான் பைக்கில் ட்ராவல் பண்ண வீடியோலாம் உங்களுக்கு இருக்காது, ஏன்னா அது நான் எதுவுமே விலாக் பண்ணல. ஸோ அதனால் அந்த விலாகிங் எதுவும் இருக்காது. இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கிறேன். பாய் பாய்.